திமுக எப்போதுமே தண்டனைகளை தாலிபானை விட மோசமா கொடுக்கும். ISIS தீவிரவாதியை விட மோசமா கொடுக்கும். சும்மா சாதாரணமாலாம் தண்டனை கொடுக்கும். இவங்க கேரளாவுடைய உடை அணிஞ்சிட்டு வந்தது தப்பு. உண்மையான பாரம்பரிய உடைய இவங்க அணிஞ்சிருக்கணும்னா வயநாட்டுல இருந்து வந்ததுனால ஹிஜாப் அணிந்துதான் வந்திருக்கணும். எந்த கோர்ட்டாவது சொல்லிச்சா தியாகராஜன் ஐயாவுடைய ஆடியோ கரெக்ட், அதனால அவர் சொன்ன 30,000 கோடியை விமர்சிக்கணும் அல்லது இது ரைடு நடத்தணும் அப்படின்னு ஏதாவது நீதிமன்றம் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா திமுக டபால்னு அவரை மாத்திருச்சு. நிதியமைச்சர்ல தூக்கி ஐடில போட்டுருச்சு. பொதுவாக அந்த மாதிரியான குடும்பங்கள்லயே பெண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு வெளி வீட்டுக்கு போக போறவோ அல்லது வெளி வீட்டுல இருந்து வந்தவர். சாகர வரைக்கும் அவ்வளவுதான். அவருடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை மகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அங்க வராது. அதனாலதான் மேனகா காந்தி வெளியில இருந்தாங்க, சஞ்சய் காந்தி இருந்தது. பிரியங்கா காந்தி வெளி வீட்டுக்கு போன பெண், அதனாலதான் கொண்டே வரல. வேற வழியே இல்லாம போச்சு. பட்னாவிஸ் மாதிரி நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய வைப்ரேஷனு அவருக்கு கண்டிப்பா நல்ல புத்தியை தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இன்னைக்கு அண்ணாமலை திரும்பி வந்துட்டாருன்னு உடனே அவன் உங்களுக்கு உதறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவரு உள்ள அனுப்பாம விட மாட்டாரு. சும்மா அந்த கதை கேட்டுட்டு போக மாட்டாரு. தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் ரவி டிடிஎஸ் அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி உங்க நேயர்களோட பேசுறது. நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. கூட்டணி கணக்குகள், அண்ணாமலை வருகை, முதல்வர் பதிலாக இருக்கட்டும், டங்ஸ்டனுக்காக முதல்வர் குரல் கொடுத்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீர்னு உச்சநீதிமன்றம் ஒரு விஷயத்துல கேள்வி கேட்கிறாங்க. அது எப்படி நீங்க நாங்க ஜாமீன் கொடுத்த மறுநாளே நீங்க பதவி ஏத்துக்க முடியும்? நீங்க அந்த பதவியில இருந்தீங்கன்னா, அமைச்சரா இருந்தீங்கன்னா சாட்சியை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை கேக்குறாங்க. சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சா உச்சநீதிமன்றமே ஜாமீன் வழங்கி இருக்க வேண்டாமே? அதுதான் ஆக்சுவலா ஜாமீன் வழங்கி இருக்க வேண்டாம். இன்னொன்னு, அடுத்த நாள் அமைச்சராக்காம ஒரு 2-3 நாள் கழிச்சு ஆக்கினா பரவாயில்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு ஜாமீன் கேட்டதனுடைய நோக்கமே அமைச்சராக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அவர் ஜாமீன் கேட்காம மனு போட்டு கொண்டு இருந்ததே எதுக்காக அப்படின்னு சொன்னா, ராகுல் காந்தி பிரதமரா வந்துட்டாருன்னா எல்லா இடி கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு, அத்தனை பணக்காரங்களையும் காப்பாத்திடுவாரு, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு அமௌண்ட்டை வாங்கி ஒரு 2-3 மாசமாவது அந்த 8,500 கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இல்லைன்னா கொடுக்காம போட்டோம், நம்ம 1000 ரூபாய்க்கு நோர தள்ளுறோம், அவர் எங்க இருந்து 8,500 கொடுக்க போறாரு, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு அந்த ஜெயில் டேர்ம் அதாவது 3000 பக்க குற்றப்பத்திரிகைங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே தயாராகி விட்டது. அதுக்கப்புறம் அவர் மனு போட்டு நேரத்தை கடத்திக்கிட்டே இருந்தாரு. கடைசியில இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாரு. அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட காரணம் என்னவோ அதைத்தான் இன்னைக்கு நீதிமன்றம் கேக்குது. நீ எதுக்காக அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணீங்க? காரணம், நான் அமைச்சராக இருந்துட்டு சிறையில இருந்தா இங்க இருந்துகிட்டே நான் மற்ற வேலைகள் எல்லாம் பார்க்க முடியும், அந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அமைச்சர் இதெல்லாம் நியாயமா இருக்க முடியும். வேற எதுக்கு அவர் அமைச்சரா ராஜினாமா பண்றாரு? அமைச்சரா இருந்தாலும் இல்லாட்டியும் 30,000 கோடியை மாப்பிள்ளைக்கும் அச்சனனுக்கும் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்டதான் இருக்கு. கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆடிட்டராலையும் இதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு 30,000 கோடியை கரெக்டா வாங்கி பொறுப்பா கணக்கு கொடுத்து யாரும் திருடாம பாத்துக்கிட்டு அதை சட்டபூர்வமா உள்ள கொண்டு வர்றதுக்கான வழிகள் எல்லாம் தேடி பிடிச்சு அவ்வளவு பெரிய விஞ்ஞான அறிவாளி நம்ம செந்தில் பாலாஜி ஐயா. அவர் வெளில வந்த உடனே நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கியதுக்கு கூட ஒரு பொருட்டா எடுத்திருந்திருக்கூடாது. இன்னைக்கு வெளியில விட்டீங்கன்னா அவர் அமைச்சரா தான் ஆவார், வேற என்ன ஆவார்? ஆனா அந்த தியாகின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க பாருங்க. அதாவது திமுகவின் மானம் காப்பதற்காக இன்னொரு 7 பேர் உள்ள போயிருக்கணும், நல்ல வேலையா அப்படிலாம் இல்லாம நீ மட்டும் உள்ள இருந்து எவ்வளவு பெரிய தியாகம் பண்ண அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்ல கேள்விப்பட்ட நமக்கு இந்த நீதிமன்ற கருத்து ஒரு பெரிய கருத்தா எனக்கு தெரியல. ஆனால் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எப்பொழுதுமே ஒரு செய்தியை கேள்விப்படும் பொழுது, உங்களுக்கு தெரியும் துறையில இருக்கீங்க, ஒரு செய்தியை கேள்விப்பட்ட உடனே நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லுதுன்னா அதைத்தான் அது தீர்ப்பாக கொடுக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போய் மனு கொடுக்குறாரு, ஐயா இந்த ஆள் அடுத்த நாளே அமைச்சராக்கிட்டாங்க, இது ரொம்ப தப்புங்க ஐயா அப்படிங்கிறாரு. உடனே நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுடுச்சுன்னா இதைத்தான் அது தீர்ப்பா கொடுக்கும்னு நினைக்காதீங்க. திருப்பி எதிர்வாதம் ஒண்ணு வரும். அந்த வாதம் வரும்போது அது திரும்பி கேள்விகளை கேட்கும். கடைசியா தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அந்த தீர்ப்பு எப்ப கொடுக்கும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா என்னுடைய டைரியில என்னுடைய பேத்திக்கு நான் எழுதி வச்சிருப்பேன், இந்த மாதிரி எல்லாம் தீர்ப்பு எல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உன் காலத்திலயாவது இதெல்லாம் நீ கேட்டு இந்த நாட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு டைரியை வேணா நான் எழுதலாமே ஒழிய எந்த தீர்ப்பை கொடுக்க போகுது? 76 வருடங்களாக இந்தியாவில்
15 அரசியல்வாதிகள் தான் தண்டனைக்கு உட்பட்டிருக்காங்க. அவ்வளவுதான், அதற்கு மேல எதுவும் இல்லை. இப்ப இன்னைக்கு அண்ணாமலை திரும்பி வந்துட்டாருன்னு உடனே அவன் உங்களுக்கு உதறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, அவர் உள்ள அனுப்பாம விட மாட்டாரு, சும்மா அந்த கதை கேட்டுட்டு போக மாட்டாரு. அப்போ இந்த செந்தில் பாலாஜி ஐயா அமைச்சராவதை விட முதலமைச்சர் இவரை தியாகின்னு சொல்லிட்டு அதை மகாத்மா காந்தியோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு நம்மளெல்லாம் யூகங்களை கொண்டு வந்ததுதான் வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸா நீங்க விட்டு. சார், நீங்க பேசும்போது உங்க பேத்திக்கு எழுதி ஒழிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. நீங்க அத சொன்னனால இந்த கேள்வி, வயநாட்டுல பிரியங்கா காந்தியின் வெற்றி, தொடர்ந்து பாராளுமன்றத்துல போகும்போது அவங்க அந்த கேரளாவினுடைய பாரம்பரிய உடை அணிந்து தன்னை மற்றொரு இந்திரா காந்தியாகவே நினைத்து உருமாறி அங்கு சென்ற விதங்கள், அப்புறம் அவங்க பேசின பதிவுகள், இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு அவசரமாக பிரியங்கா காந்தியை களம் இறக்குவதன் காரணம் என்ன? வட இந்தியா இவ்வளவோ இருக்க இந்த இடத்த சூஸ் பண்ணி ஏன் இறக்கிருக்காங்க? இல்ல ஃபர்ஸ்ட் பிரியங்கா காந்தியை நீங்க இந்திரா காந்தி அம்மாவோட ஒப்பிடக்கூடாது. அதுக்கு காரணம், இவங்க கேரளாவுடைய உடை அணிஞ்சிட்டு வந்தது தப்பு. உண்மையான பாரம்பரிய உடைய இவங்க அணிஞ்சிருக்கணும்னா வயநாட்டுல இருந்து வந்ததுனால ஹிஜாப் அணிந்துதான் வந்திருக்கணும். அவங்க ஒரு ஸ்டெப்பு கீழே இருக்காங்க. இந்திரா காந்தி அம்மாவா இருந்தா ஹிஜாப் அணிந்துட்டு வந்திருப்பாங்க. என்னை தேர்ந்தெடுத்தது 75% மக்கள் தொகை உள்ள ஒரு தொகுதியில இவங்கதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. சோ பாரம்பரிய ரீதியாக நியாயமா சொல்றேன், நான் நியாயமாக சொல்றேன், ஒரு இஸ்லாம் சகோதரர்கள் தான் பிரியங்கா காந்தியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்குதான் நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளையும் பார்த்து எங்க 10% 40% இஸ்லாத் சகோதரர்கள் வளர்ந்திருக்காங்க, உயர்ந்திருக்காங்க எண்ணிக்கையில அப்படின்னு பார்த்து, ஓ இது கேரளால தான் வந்திருக்காங்க, அப்ப அங்க போனாதான் கரெக்டா வரும்னு கரெக்டா குறி வச்சு, ஒரு வேடன் எப்படி ஒரு முயலை பிடிப்பதற்கு வேலைகள் எல்லாம் செய்வானோ அந்த வேலைகள் எல்லாம் கரெக்டா பண்ணி வயநாட்டுக்கு தான் வந்தாங்க. ஆனா ஆண்டவன் என்ன பண்ணா, அங்க ஒரு நிலச்சரிவை ஏற்படுத்தி அங்க ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தான். அது விதிப்பலன் அப்படின்னு வச்சுப்போம், கொண்டு வந்தான். அங்க உழைத்ததெல்லாம் RSS சகோதரர்கள். அங்க அந்த வேலைகளை அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க மதம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, மதம்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. ஒரு இடத்துல இடர்பாடுன்னா அங்க அவங்க நிப்பாங்க. உழைச்சதெல்லாம் அவங்க, போஸ்ட் கொடுத்தது மட்டும்தான் நம்மாலு. ஆனா ஓட்ட தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, யார சொல்றீங்க? நம்ம உழைத்ததெல்லாம் இந்தியர்கள், உழைத்ததெல்லாம் இந்தியர்கள். அங்க வாக்களிப்பதற்காக காத்து கொண்டிருந்த இஸ்லாம் சகோதரர்களையும் ஒரு 85% பேர் இந்தியர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்க கூட்டமா ஓட்டு போடுவாங்க. கூட்டமா ஓட்டு போடுறதுனால என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 1000 பேருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்தோ அல்லது அவனுடைய தொழில எந்த இடர்பாடும் இல்லாம பாத்துக்கிட்டோ விட்டுட்டீங்கன்னா, அந்த 1000 பேர் 10,000 1 லட்சம் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய மக்களிடம் கரெக்டா கொண்டு போய் சேர்த்து ஓட்டை வாங்கி கொடுத்துருவான் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் இங்க நடந்திருக்கு. சோ பாரம்பரிய உடையில் வந்திருக்கணும்னா அவங்க கேரளா உடையில வந்திருக்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொறுப்பா அழகா கரெக்டா பர்ஃபெக்டா பண்றதா இருந்ததுன்னா ஹிஜாப் அணிந்து வந்திருக்கணும். அதை அவங்க செய்ய தவறிட்டாங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும். ஆனால் ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரொம்ப இவ்வளவு சீக்கிரமாக பிரியங்காவை இறக்கினதுங்கிறது தப்பு. அந்த குடும்பத்திலேயே, அந்த நேரு குடும்பமும் இல்லை, பொதுவாக அந்த மாதிரியான குடும்பங்கள்லயே பெண்ணை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஒண்ணு வெளி வீட்டுக்கு போக போறவ அல்லது வெளி வீட்டுல இருந்து வந்தவ, சாகர வரைக்கும் அவ்வளவுதான். இன்னைக்கு செத்து போனா கூட, இன்னைக்கு சாகரத்துக்கு 10 நிமிஷம் முன்னாடி கூட அவ வெளி வீட்டு பெண்ணு தான். அவ நம்ம வீட்டு பெண் இல்லை. அவருடைய கணவன் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை மகளாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமே அங்க வராது. அதனாலதான் மேனகா காந்தி வெளியில இருந்தாங்க சஞ்சய் காந்தி இறந்ததுக்கு பிறகு. பிரியங்கா காந்தி வெளி வீட்டுக்கு போன பெண், அதனாலதான் கொண்டே வரல. வேற வழியே இல்லாம போச்சு. எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஏதோ ஒரு படத்துல வடிவேல் கண்ணாடியை பார்த்துட்டு இந்த குரங்கு பொம்மை எவ்வளவு ரூபாய் கிடைக்கும்னு கேட்ட மாதிரி ராகுல் காந்தியுடைய கண்ணாடியே அவரை பார்த்து கேட்டுருச்சு, ஐயா நீ சரியில்லையா, நீ பிரியங்கா காந்தியை கொண்டு வாங்க. பிரியங்கா காந்தி ரொம்ப கம்போஸ்டா பேசுவாங்க, ரொம்ப அழகா தெளிவா. அவங்க டைம் பாம் மாதிரி. அவங்க நீங்க இந்த பாம் மாதிரி கிடையாது. அதாவது என்ன சொல்வீங்க, காலில் மதிச்சா டுப்புன்னு கால் எடுத்த உடனே வெடிக்குமே, அந்த கதை கிடையாது. அவங்க பர்ஃபெக்டா கண்ணி வெடி கிடையாது. அவங்க பயங்கர டைம் பாம், பர்ஃபெக்ட். அந்த குடும்பத்துல இருந்து சரியான வாரிசு. இந்திரா காந்திக்கு கரெக்டான வாரிசுன்னு நான் சொல்லுவேன்னா பிரியங்கா காந்தியை தான் சொல்லுவேன். தாமதித்து தான் வந்திருக்காங்க. ஆனா ஒப்புமைப்படுத்தல, அவர்களை நினைவுபடுத்தும் விதமாகன்னு சொன்னேன். ஆனா நீங்க ஒப்புமைப்படுத்த கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேக்குறேன் சார். இல்ல ஒப்புமைப்படுத்த கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா, இந்திரா காந்தி அம்மாவாக இருந்தா ஹிஜாப் அணிந்து வந்திருப்பாங்க. கேரளா ஆலமரத்தை காட்டியிருக்க மாட்டாங்க, கிளையோ இலையோ காட்டியிருக்க மாட்டாங்க. கரெக்டா புறா கண்ணுல போய் டப்புன்னு அடிக்கக்கூடிய இந்திரா காந்தி அம்மா. அந்த வேலையே இவங்க செய்யல. இவங்க கேரளா பாரம்பரிய உடையில
வந்ததுங்கிறது கேரளாவுக்கு மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா அங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கு, கம்யூனிஸ்ட் அங்க ஊதி மூடிட்டு தான் இருக்குது 2-3 தேர்தல். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருந்தா இப்படி வந்திருக்கணும், சும்மா லாஸ்ட் லெக்ல மிஸ் ஆயிடுச்சு. சார், நம்ம நிறைய இந்த ஹிந்தி கூட்டணி INDA கூட்டணியை பத்தி நிறைய பேசியிருக்கோம், எக்கச்சக்கமா பேசியிருக்கோம். அதுலயும் குறிப்பாக அந்த கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே இருக்கிற அந்த ரேஷியோஸ், அது அவங்க அணுகிற விதம், இந்த வயநாட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது ஒத்துமை ஆயிடுறாங்க. ஆனா வயநாட்டுல 2 பேரும் எதிரெதிரா நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய முதலமைச்சரே குற்றம் சொல்றாரு, பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார்கள் இவர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலயுமே பேச்சு சுதந்திரம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின் மார்க்கா இருக்கும் நேரத்துல ஒரு முதலமைச்சர் INDA கூட்டணியில் இருந்து கொண்டே அதனுடைய தலைவராக பார்க்கப்படுகிற காங்கிரஸை விமர்சிக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது நான் எப்போதுமே சொல்லுவேன், தேர்தல் கூட்டணிங்கிறது ஒரு விவசாயி இந்த வருடம் இந்த போகத்துக்கு வந்து நான் என்ன போடணும், எதை விதைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் முடிவெடுக்கிற மாதிரி. அது அந்த பருவநிலைக்கு, அந்த மண்ணின் தன்மைக்கு, மார்க்கெட்டிங் சந்தையின் விலைக்கு ஏத்த மாதிரி கையில இருக்கக்கூடிய பணத்துக்கு, இந்த 4 விஷயத்தை வச்சு ஒரு விவசாயி வந்து முடிவெடுக்கிறான். நான் வந்து இது போட போறேன், நான் வந்து அதை விதைக்க போறேன் அப்படின்னு முடிவெடுக்கிற மாதிரி தான் ஒரு தேர்தல் கூட்டணிங்கிறது. அது எப்படி உங்க தாத்தாலாம் இந்த இடத்துல அரிசி தானே போட்டுட்டு இருந்தாங்க, நீ என்ன வந்து கம்பு போடுற அப்படின்னு அவன்கிட்ட நீங்க கேட்கக்கூடாது. அவனை பொறுத்த வரைக்கும் கையில இருக்கிற காசை வச்சுட்டு இவ்வளவு மழை வரும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவன் கம்பை போடுறான். நாளைக்கு மிளகாய் வைப்பான், இல்லைன்னா ஆச்சி மிளகாத்தூளுக்கு நிலத்தை வித்து போட்டு நடு ரோட்ல நிற்பான். எப்படி வேணாலும் அவன் வந்து பண்ணிட்டு போகலாம். ஆனா கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்டதுல இந்தி கூட்டணி அப்படிங்கறதுல முரண்பாடு இருக்குன்னா முரண்பாடு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒத்துமை இருக்கா அப்படின்னு கேட்டா ஒத்துமை இல்லை. அதுக்குதான் நீங்க வருத்தப்படணும். இப்ப கணவன் மனைவி சண்டை போடுறதுங்கிறது வந்து ஒரு குடும்பத்துல இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் ஊடல் எல்லாமே கூடலாக மாறுகிறதா, அவர்களுடைய கோபம் எல்லாமே திரும்பி நீதான் எனக்கு நான் தான் உனக்குங்கிற மாதிரி மாறுதான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க இல்ல. மமதா பானர்ஜி தெளிவா சொல்றாங்க, எதுக்கு சும்மா அதானின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்றாங்க. சரத்பவாரும் தெளிவா பேசுறாரு. இது மகாராஷ்டிரால கூட்டணி வைத்தவர்கள் எல்லாம் காங்கிரஸ் வந்து எடுத்த முடிவுகள் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சிவசேனாக்கு இத்தனை சீட்டு கொடுத்துருக்க கூடாதுங்கிற கருத்தை சொல்றாங்க. ஹரியானால கூட காங்கிரஸ் கட்சி தெளிவா சொல்லுது, நீ ஹூடாக்கு இத்தனை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு தான் என் கூட கூட்டணிக்கு வரணும், அதுவும் டெல்லியில தான் வரணும், பஞ்சாப்ல வரக்கூடாது. சட்டசபை தேர்தலாக இருந்ததுன்னா நீ உள்ளே வரக்கூடாது, ஏன்னா இது என்னுடைய இடம். ஆனா உள்ளாட்சி தேர்தல் வந்ததுன்னா எவனுமே வரக்கூடாது, நான் தான் இருக்கணும் அப்படின்னு தெளிவா கெஜ்ரிவால் வந்து வாயை திறந்து பேசிடுறாரு. ஏன் அப்படி பேசுறாரு? காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய மத்திய பிரதேஷ்லயோ அல்லது சத்தீஸ்கர்லயோ, நான் சொல்றது போன வருஷம் டிசம்பர் மாசம் தேர்தலை சந்திக்கும் போது அவங்க வந்து ஆப்புக்கு சீட்டு கொடுக்கல, அவங்க வந்து இவங்களுக்கு மாயாவதிக்கு சீட்டு கொடுக்கல, அல்லது அகிலேஷ் யாதவுக்கு சீட்டு கொடுக்கல. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, நீ வந்து உன் பிரச்சனைக்கு நான் பல்லக்கு தூக்குறதுக்கு மட்டும்தான் நீ என்ன கூப்பிடுவ, ஆனா உன் வீட்டுல ஒரு விருந்தினர் தான் அங்க நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது சிறுமைப்படுத்தப்பட்டது. இதுதான் இந்தி கூட்டணி. நான் இந்தி கூட்டணின்ற வார்த்தை தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். மாநில ஒரு கூட்டணி அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல இப்ப இங்க எப்படி தமிழ்நாட்டுல வந்து கபாலி அப்படின்னு உடனே ஏன் எஜமா அப்படின்னு வர்றதுக்கு கூட்டணியில நிறைய பேர் இருக்காங்களோ, அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கணும். நீ இதுல மட்டும் தனியா வச்சுக்கோ, அதுல நான் வந்து இப்படி பண்ணிக்கிறேன், இப்படியான கேவலங்கள் எல்லாம் செய்யக்கூடாது. ஆனா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இப்ப எல்லாருமே இந்த நீங்க சொன்ன இந்த கருத்தை சொல்லக்கூடிய அத்தனை பேருமே அதிமுக ஒன்றிணைன்னு வாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? OPS 11 MLA-க்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாரு? யாரை விமர்சித்து கருத்துக்களை சொன்னாரு? டிடிவி தினகரன் 18 MLA-க்களை கூட்டிட்டு போய் யாரை விமர்சித்துட்டு கருத்துக்களை சொன்னாரு? இப்ப இவங்களை எப்படி ஒத்துமையா சேர்க்கறது? ஒரே கட்சிக்குள்ள கூட்டணியாவது ஒரு விவசாயி எடுக்கிற முடிவுன்னு நான் சொல்லிட்டேன். ஒரே கட்சியில எப்படி இவங்க 3 பேர் வருவாங்க? டெலக்ஸ் பாண்டியன் வடிவேலு மாதிரி அவன் என் குடும்பத்தை திட்டுவான், நான் அவன் குடும்பத்தை திட்டுவேன், இப்படியா நீங்க வந்து ஒரே கட்சிக்குள்ள இருப்பீங்க? சோ ஒரு விஷயத்தை நீங்க அணுகும் போது இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களிடம் வேற்றுமை இருக்கலாம், தப்பில்லை. ஏன்னா வேறு எல்லாத்தினுடைய ரூட்ஸ் வேறு. ஆனால் ஒத்துமை இருக்கிறதாங்கிற கேள்வி கேட்டால் அங்கதான் சந்திச்சு இருக்குது, அதுலதான் பிரச்சனையே வருது. அதைத்தான் ராகுல் காந்தி செய்யாட்டியும் பிரியங்கா காந்தி முயற்சி செய்து இல்ல பண்ணணும். அப்படி இல்லையா எல்லாருமே கோரஸ் பாடகர்கள் மாதிரி பாராளுமன்றத்துக்கு போகணும், தனியாலாம் பாட முடியாது.
ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கணும் கோரஸ் பாடல்கள் மாதிரி. அதைத்தான் அவங்களுடைய வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு பார்லிமெண்ட்டை நான் எப்படி முடக்கினேன் பார் அப்படின்னு கொட்டாலம்பட்டியில வந்து ராமசாமி கிட்ட சொன்னா, யோ என் விஷயத்துக்கு நீ என்னையா பண்ண அப்படின்னு திரும்ப அவன் கேட்பான். இல்ல நான் பாராளுமன்றத்துல மோடியை நடத்த விடாம பண்ணிட்டேன். யோ நடத்தலைனாலும் அங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கு, மசோதா பாஸ் ஆகிட்டு இருக்கு, நீ என்னதான் கத்தினாலும் இங்க வந்து அவங்க மாட்டுக்கு பேசிக்கிறாங்க, அந்த பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுது, பார்லிமெண்ட் நடக்குதுயா திரும்பி பாரு, இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு ஏன் கத்துற அப்படின்னு எடுத்து சொல்லுவான். சோ இதுதான் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள். பல்லக்கு தூக்கிகளாக தன்னுடைய கூட்டணியை மாற்ற வேண்டும்னு நினைக்கிறதுக்கு 2 பேர்கிட்ட 30,000 கோடி வருஷத்துக்கு போகணும். அவ்வளவு பெரிய பணம் இருந்தாதான் அவங்களால பண்ண முடியும். 30,000 கோடி ஆடியோ வெளிவந்த போது இது என்னுடைய குரலே கிடையாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின பிடிஆர் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட நிறைய ஏஐ டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. நேற்று லண்டன் சென்று வந்த அண்ணாமலை இதே பிடிஆர் எந்த பிடிஆர் வந்து 30,000 கோடி இங்கு தமிழகத்தில் முக்கியமானவர்களுக்கு போய் சேருகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரோ, சொன்னதாக வெளியிடப்பட்ட அந்த ஆடியோ மூலமாக தெரிய வந்ததோ, அதே பிடிஆர் வந்து துணை முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கூடியதை ரொம்ப அழகா படிச்சு காமிச்சாரு. எதுகை மோனைகளும் அப்படியே கலகலன்னு இருந்தது. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணியது? நீங்க இப்ப 30,000ங்கிறீங்க, இந்த 30,000 விஷயம் ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார் அந்த வாழ்த்துகள். இல்ல திமுக வந்து எப்போதுமே தண்டனைகளை வந்து தாலிபானை விட மோசமா கொடுக்கும், ISIS தீவிரவாதியை விட மோசமா கொடுக்கும். சும்மா சாதாரணமாலாம் தண்டனை கொடுக்காது. எந்த கோர்ட்டாவது சொல்லிச்சா தியாகராஜன் ஐயாவுடைய ஆடியோ வந்து கரெக்டு, அதனால வந்து அவர் சொன்ன 30,000 கோடியை விமர்சிக்கணும் அல்லது இது ரைடு நடத்தணும் அப்படின்னு ஏதாவது நீதிமன்றம் சொல்லிச்சா? சொல்லல. ஆனா திமுக டபால்னு அவரை மாத்திருச்சு, நிதியமைச்சர்ல தூக்கி ஐடில போட்டுருச்சு. 1 வருஷம் அதுல தாக்கு பிடிச்சாருன்னு உடனே உங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது நான் வணக்கம் சொல்றேன், நீயும் வணக்கம் சொல்லு அப்படின்னா உங்களுக்கு செம கடுப்பாகும். ஏன்னா உங்களுக்கு அடிபட்டு இருக்குது கையில. அப்போ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, தியாகராஜன் ஐயாட்ட போய் ஐடி துறையை தியாகராஜன் அவர்கள் சிறப்பாக செய்வார் என்றுதான் அவரிடம் கொடுத்தேன். வேதனையில செத்தான் அந்த மனுஷன். ஏன்னா அவர் போய் நிறைய பேங்க் எல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டுட்டு வந்திருக்காரு, பெரிய நிதியமைச்சர் வேற, கூடவே அவருக்கு பாவம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாம் செய்துட்டு திமுக கரெக்டா தண்டனையை கொடுத்து முடிச்சிருச்சு. ஆனா செந்தில் பாலாஜி விஷயத்துல பாருங்க, அவர் கரெக்டா கலெக்ஷன் எல்லாம் ஒழுங்கா வாங்கி கொடுக்குறாருன்ன உடனே ஜெயில இருந்து வந்த உடனே கபால்னு அமைச்சர் பதவி. சார் பிட்வீன் அந்த அவர் பண்ண அந்த ஒரு ரெக்கார்டை வந்து அடுத்து வந்தவர் பண்ண முடியலங்கிறது கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆமா, நீங்க கரெக்டா சேவை பண்ணீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். நீங்க மோசம் பண்ணிட்டீங்கன்னா உடனே திருப்பி வந்துடும். நீதிமன்றத்துக்கு எல்லாம் வெயிட் பண்ணாது திமுக. அந்த ஆடியோ கரெக்ட்னு அதுக்கு நல்லா தெரியும். அவரும் பாவம் ஒரு யதார்த்தமான மனுஷன், பேசும்போது என்ன கருத்துக்கள் அவரு ஒரு வேதனையில சொல்றாரு, ஐயா 2 பேரும் 30,000 கோடி அடிச்சுட்டு இதை என்ன பண்றதுன்னு எங்கிட்டயே கேக்குறாங்க அப்படின்னு அவர் வேதனையில பேசுறாரு. அண்ணாமலை அவர்கள் அதை ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா, தியாகராஜன் ஐயாவை ஏன் பாராட்டுறாரு அப்படின்னு சொன்னா, திமுக சம காண்டுல இருக்கிறது வந்து தியாகராஜன் ஐயா மேல. ஆனால் இன்னைக்கு இருக்கிற திமுக ஒரிஜினல் திமுக இல்லைங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. 50 தலைவர்களில் ஒருவராக கருணாநிதி ஐயா இருந்ததே இல்லை. எம்ஜிஆர் அவர்களால் சைட்ல அப்படியே டப்புன்னு அடிச்சு வெள்ள வந்ததுனால நடந்த அசம்பாவிதங்கள் தான் இதெல்லாம். ஆனால் அந்த ஒரிஜினல் திக அண்ட் நீதி கட்சிக்குள்ள போனீங்கன்னா அங்க தியாகராஜனுடைய பரம்பரையே வந்து நிற்கும், பெரிய அளவுல வந்து நிற்கும். ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தையும் போட்டிருந்தாங்க. அதே சமயத்துல அவர்கள் வந்து தமிழருக்கு ஏதாவது என்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒழுங்கா பண்ணாங்க. பிரிட்டிஷ்க்கு எப்படி அடிவருடியா இருக்கணுமோ அதையும் இருந்தார்கள். அதே சமயத்துல மானம் ரோஷம் அதெல்லாம் வந்து காப்பாத்தினாங்க. சோ அந்த திமுக அந்த ஒரிஜினல் நீதி கட்சி அப்படிங்கிற அந்த மேட்டரே வேற. ஈவே ராமசாமி ஐயா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அது எல்லாம் செதஞ்சு போய் கடைசியில திமுகவா உங்ககிட்ட வந்துருச்சு. சோ இதை வச்சுட்டு நீங்க அதை நினைச்சுக்காதீங்க. இந்த இந்த கவிதை பாடுறது, இந்த புகழ் பாடுவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரு நீங்களும் நானும் எழுதினா இங்கு சிந்தும். அவர் அந்த கவிதை எழுதும் போது அவருக்கு ஒரே சிரிப்பா இருந்திருக்கும். இதெல்லாம் பாராட்ட கண்ணதாசன் சொன்னா இல்லையா, என்னை ஏசியவரையும் பாராட்டினேன், என்ன நேசித்தவரையும் பாராட்டினேன், போற்றுபவர்கள் போற்றட்டும் தூற்றுபவர்கள் தூற்றட்டும்னு சொன்னார். எனக்கு அதுல வெக்கமே இல்ல, இப்படி பாடியதில் எனக்கு அது வெக்கமே இல்லைன்னு சொன்னாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு டயலாக்கா தியாகராஜன் ஐயா அப்புறம் அவர் எப்படி சொல்லியிருப்பாரோ என்னவோ தெரியல. நான் கூட நீங்க இந்த கண்ணதாசன் அவர்களினுடைய வரிகளை கோட் பண்ணும்போது வேற எதுக்கோ கோட் பண்றீங்கன்னு நினைச்சேன். அதை கடைசியில கொண்டு வந்து இங்க முடிச்சிட்டீங்க. வேதனையில இருக்கிறவங்க எல்லாருமே கண்ணதாசனை விட சிறப்பாக கவிதை எழுதுவாங்க. அந்த வேதனையிலிருந்து மீளணும்னு நினைக்கும் போதுதான் கண்ணதாசனா இருப்பான். இவங்கெல்லாம் அப்படி இல்லை.
சார், பல்லடத்துல சமீபத்துல ஒரு கொலை நடந்தது. இத சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக அமைச்சர் சென்று இருக்க, அங்க அவங்க கொல்லப்பட்டவருடைய மனைவி கேக்குறாங்க, நீங்க விவசாயின்னு பப்ளிசிட்டிக்காக தான் சொல்றீங்க, மத்தபடி விவசாயிகளினுடைய அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்படி நிக்கிறீங்க, எங்க நிக்கிறீங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்குறங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், ஏன்னா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுல நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால், இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை நாளை இதுபோல் நடக்கவிருக்கும் மற்றொருவருக்கு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது மாதிரி தமிழகத்தில் எந்தெந்த தண்டனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு? தன்னுடைய புருஷன் குடிக்கிறான்னு தெரிஞ்சு அவன் டெய்லி குடிச்சிட்டு வர்றான், அந்த சாராயம் ரொம்ப கேவலமான சரக்கு, என்னைக்கு வேணாலும் அவன் செத்து போயிடுவான்னு தெரிஞ்சு அவனை அனுமதித்த அந்த குடும்பத்துக்கு 27 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் மோசமான எதிர்வினை. தண்டனை கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, அங்க போய் பணத்தை கொடுத்தீங்க பாருங்க. 27 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பம் வாங்கிட்ட, அந்த ஏழை குடும்பம் சாராயம், அதாவது டிஆர் பாலு ஐயாவுடைய அற்புதமான சரக்கை வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் சாராயத்தை குடிக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கிட்ட கொண்டு போய் 27 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க பாருங்க. இதுதான் ஒரு விஷயத்தை மூடி மறைப்பது. அந்த தண்டனை கூட கிடையாது, அந்த தண்டனைக்கு மீறிய விஷயமாக அதை கொண்டு போயிடுறோம். ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தர் வராரு, அவர் அவருக்கு எல்லா விதமான பதவிகளும் கொடுக்குறாங்க, அவருக்கு அயலகத்துறை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கவால்னு எல்லாத்தையும் அழிச்சுட்டு அவரை கட்சி விட்டு தூக்கிட்டேன், இவ்வளவுதான் அப்படின்றாங்க பாருங்க. இது தவறு. அந்த ஆளை யார் வளர்த்து விட்டாங்க, இந்த கட்சிக்குள் யார் வளர்த்து விட்டாங்க, அவங்கள நான் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றது நியாயமான ஒரு விஷயம். நீங்க தண்டனை ஒரு மனிதனை திருத்துவதற்காக பயன்படணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், அந்த குற்றம் நடப்பதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு அதை கலைந்தெடுப்பது. உதாரணத்துக்கு சொல்றேன், செந்தில் பாலாஜி பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு, நீதிமன்றம் என்ன பண்ணிடுச்சு, தேங்க்யூ, நீ பணத்தை கொடுத்துட்டியா, ஓகே தேங்க்யூ, கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே திமுக என்ன சொல்லுவாங்க, டான்சி ஊழல்ல கூட ஜெயலலிதா அம்மா இப்படித்தான் பண்ணாங்க, நிலத்தை கொடுத்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கதை கேட்டுக்கோங்க, நான் வேண்டாம்னு சொல்ல. ஆனால் ஒரு உண்மையான அரசனாக இருந்தா, உண்மையான முதலமைச்சராக இருந்தா உடனடியா நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, அந்த யாருக்கு வேலை போச்சோ, இந்த தவறு நடந்ததுனால எந்த திறன் கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கலையோ அவங்களை நான் திருப்பி கொண்டு வந்திருப்பேன். யார் லஞ்சம் கொடுத்து அந்த வேலையை வாங்கினாங்களோ அவங்களுக்கு நான் அந்த வேலையை விட்டு தூக்கியிருப்பேன். இதுதான் ஒரு பிரச்சனையை கரெக்டாக வேர்ல போய் திருத்துறதுங்கிறது. மற்றதெல்லாம் உங்களுக்கு இந்த வண்டியில கொசு போறதுக்காக மருந்து அடிப்பாங்க பாருங்க, அந்த கதை தான். அந்த மருந்து அடிக்கிற நேரத்துல உங்களுக்கு வேணா கொஞ்சம் லைட்டா அப்படி கேரா இருக்கலாம், கொசு திருப்பி வந்துடும். அதுக்கு தெரியும் இந்த வண்டி போற ஸ்பீடுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் வீட்டுல தூங்கினோம்னா திருப்பி வீட்டுக்குள்ள வந்துடலாம், அதாவது அது வீட்டுல தூங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்னு அதுக்கு நல்லா தெரியும். சோ ஒரு தண்டனை கொடுப்பதுங்கிறதுல திமுக தான் பாதிக்கப்பட்ட போது எப்படி கொடுக்குதுங்கிறத நான் தியாகராஜன் ஐயா விஷயத்துல சொன்னேன். போயிட்டு சொரிஞ்சு விட்டு வர வரும், அந்த பாவம் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காரு, சொரிஞ்சு விட்டு வர வரும். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்துல ஊக்குவிக்கும், முடிஞ்சா அதை மறுதளிக்கும், முடிஞ்சா அதை மண்ணில் போட்டு புதைச்சிடும். இது தவறான ஒரு அரசனுடைய விஷயம். கருணாநிதி ஐயா சொன்னார் இல்லையா, கண்ணகியோடைய படத்துல நானே மன்னன் நானே கல்வன் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் பெரிய டயலாக். இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் மறைக்கிறது, எல்லாத்தையும் புதைக்கிறது, தப்பு பண்ணவன எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறது. ஏங்க பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேங்க, நானு ஒத்துக்கிறேன், நான் கொல்ல பண்ணலைங்க, எனக்கு தெரியாதுங்க, ராஜீவ்காந்தி யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் பேட்டரி தான் வாங்கி கொடுத்தேன். அந்த குத்தத்துக்காக வீட்டுக்கு அனுப்பிச்சிங்க, ரொம்ப சந்தோஷம், கட்டிப்பிடிக்கிறீங்க. இதுவா ஒரு நியாயமான அரசியல்? இதுவா அந்த தேசத்தின் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையில அடுத்த தலைமுறை நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு விஷயம்? பேசுறீங்க போதை ரொம்ப மோசமானது, அது அழிச்சிரும் அப்படின்லாம் பேசுறீங்க. தீபாவளிக்கு 1000 கவுண்டர் ஓபன் பண்றீங்க, தீபாவளிக்கு 1000 கவுண்டர் மூடுங்களேன். தீபாவளிக்கு அவனுக்கு போனஸ் வந்திருக்கும், இங்க குடிக்காத, நேரா போய் வீட்டுல பணத்தை கொடுத்து 1000 கவுண்டர் மூடினீங்கன்னா நீங்க முதலமைச்சர். 1000 கவுண்டர் திறக்கிறீங்க. இது மாதிரியான அரசியல் எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை விட்டு 2026 கூட்டணி ஆட்சின்னு யார் அமைத்தாலும் அதன் மூலமாக போகும். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பேச தொடங்கி இருக்காங்க. ஆனால் திமுகவிடம் மிகப்பெரிய பணம் இருக்கு. இந்த 3 வருடத்தில் மட்டும் 30,000 × 3 90,000 கோடி அவங்க கையில இருக்கு, 2 பேர் கையில இருக்கு. அவங்களால ஜாலியா 12,000 கோடி ஒரு எலெக்ஷன்லயும் செலவு பண்ணி வெற்றி பெற்றுட்டு போயிட்டே இருக்க முடியும்.
ஏன்னா 5 வருடத்துல 1,50,000 அவங்க கைக்கு வரும். செலவு 24,000 கோடியா தான் இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல் வராம இருந்தா. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்ததுன்னா இன்னும் டபுள் லாபம். 12,000 கோடி தான் செலவு, 1,50,000 லாபம், கோடி லாபம். மகாராஷ்டிரா தேர்தலின் வெற்றி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆனா பாருங்களேன், ஏக்நாத் ஷிண்டேவா, பாஜகவா, முதலமைச்சர் யாரு இன்னும் தெளிவாகல. எனக்கு அரசியல்ல இருந்து விலகி இருக்க விருப்பம், நான் எதிர்கட்சி தலைவரா விரும்பல, அப்படிலாம் நிறைய வார்த்தைகள். தொகுதி பங்கீடே அங்க யார் ஹேண்ட் எடுக்க போறாங்கிறத கிட்டத்தட்ட சொன்ன மாதிரிதான் இருந்தது. இன்னமும் ஏன் குழப்பம், என்ன பிரச்சனை? மறுபடியும் ஏக்நாத் ஷிண்டே இணைவாரா உத்தவ் தாக்கரேவுடன்? இணையறதுக்கான சாத்தியம் இல்லை. ஏன்னா ஏக்நாத் ஷிண்டே வெளியில வரும்போது அவர் நியாயமான ஒரு கருத்தை சொல்லிட்டு தான் வெளில வந்தாரு. ஹிந்துத்துவாவுக்கு எதிரான வேலைகளை உத்தவ் தாக்கரே செய்யறாரு, நாங்கெல்லாம் பால் தாக்கரே வழியில வந்தவங்க, இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சோ அவரு திரும்ப போய் இணையறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே இணைந்தாலும் அதனால எந்த பயனும் அவருக்கு இல்லை. நீங்க முதல்ல கிட்ட போய் பக்கத்துல நின்றுட்டு செல்ஃபி போட்டோ எடுத்தீங்கன்னா அந்த செல்ஃபி போட்டோ தான் கடைசி போட்டோவா இருக்கும். அது அடுத்தது நீங்க எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த கேமராவே உனக்கும் கிடைக்காது. அதுதான் ஷிண்டே பண்ணக்கூடியதா இருக்கும். அப்படி ஷிண்டே பண்ண மாட்டார், நான் தெளிவா சொல்றேன். ஏன்னா அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை விட ரொம்ப முக்கியம், பட்னாவிஸ் மாதிரி நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒருத்தருடைய வைப்ரேஷனு அவருக்கு கண்டிப்பா நல்ல புத்தியை தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏன் ஒரு முதலமைச்சரை எடுக்கிறதுக்கு லேட் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் டிசம்பர் 3ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ கொண்டாடணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் 3ஆம் தேதி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஜெயிச்சிட்டேன். நான் கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் 3ஆம் தேதி அன்னைக்கு பட்னாவிஸ் சொன்னா நீ விமர்சனம் பண்ணியே அந்த கொண்டாடத்துக்கு எடுத்துருவ. நான் 3ஆம் தேதியே ஷிண்டேன்னு சொன்னா விமர்சனம் பண்ணியே அந்த கொண்டாடத்துக்கு எடுத்துருவேன். நீ கொண்டாடத்துக்கு எடுக்கிறதுக்காக நான் அரசியல்ல நேர்மையா தேர்தலை போட்டி போட்டு ஜெயிச்சேன் இல்ல. 2வது முறையாக 3வது முறையாக 100 சீட்டுக்கு மேல வெற்றி பெற்று நான் ஜெயிச்சது இதுக்காகவா? சோ 5ஆம் தேதி பேசிக்கலாம். இவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். ஆனால் கர்நாடகால ஒரே கட்சிங்க, இதுவாது 2 கூட்டணி. நீ ஆட்சியில இப்ப இருந்த, நீ வர்றதுக்கு நான் காரணம். ஏன்னா பட்னாவிஸால சொல்ல முடியும், இந்த தேர்தல் எல்லாம் பிஜேபி கூட்டணியில இருந்துதான் சிவசேனா ஜெயிச்சதுக்கு பிறகு சிவசேனா தவறான ட்ராக்ல போச்சு அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியும். பட் காங்கிரஸ்ல கர்நாடகால ஜெயிக்கும் போது அது ஒரே கட்சி. சித்தராமையாவுக்கும் சிவகுமாருக்கும் நடந்த விவாதம் அதுக்கப்புறம் செட்டில் ஆகலையா? சோ அரசியல்ல ஒரு கட்சி தேர்ந்தெடுக்கிறதுக்கு தப்பு பண்ணதுன்னு கேட்டால் அதனால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? காப்பந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. 30 நாள் டைம் இருக்கு. டிசம்பர் 5ஆம் தேதி செலிப்ரேஷன் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணுங்க. சார் ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் சார்.